பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே சபைகளிலே காணப்படுகிற விஷயம், இந்த 2024 ஆண்டு 2ஆம் தேதி காலையில் உங்களிடத்தில் சிறிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், சபை அப்படின்னு என்பதுன்னா நம்ம ஒழுக்கத்தின் முதல் கட்டமாக இருக்கிறது. சபைக்கு நாம் எதற்காக செல்கிறோம்? சபையில் என்ன செய்ய வேண்டும்? சபையை யாரை காண செல்கிறோம்? இது மாற்றம்தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தேவையில்லாத விஷயங்களிலே சபையிலே யாரும் ஈடுபடக்கூடாது, சிறியவர் முதல் பெரியவர் வரை. காரணம், முக்கியமாக நான் எந்த சபையை குறித்தும் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டவில்லை. நான் பொதுவாக சொல்கிறேன், சபையில் நாம் காணப்போகிறது தேவனை மாத்திரம். தேவனிடத்தில் நம்மளுக்கு எவ்வளோ பயம் பக்தி இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே சபையில் சிலரை காணவில்லை என்றால் அவர்களை குறித்து எழுதி வச்சு அவருக்காக ஜெபிக்கணும். இந்த 2024 ஆண்டிலிருந்து இதை நாம் துவங்க வேண்டும். யார் வரலை என்று பார்த்து அவங்களிடத்துல போய் ஒரு தடவை தொலைபேசியில் அழைத்துவிட்டு அவங்களோட பேரை எழுதிவிட்டு அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, மொபைல் ஃபோன் சபையில் எடுத்து செல்லக்கூடாது. அப்படியே எடுத்து சென்றாலும் அதை சுவிட்ச் ஆஃப் செய்து தயவு செய்து வைத்து விடுங்கள். அப்பப்போ எழுந்து நடமாடி கொண்டிருக்கு மொபைல் நோண்டி கொண்டிருந்தால் அது சபைக்கு அநாகரிகமான விஷயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏனென்றால் கர்த்தரை தேடுவதற்கு முன்பாக நாம் எப்போதும் மொபைலில் மூழ்கி இருக்கிறோம். அதை இந்த ஆண்டு தயவு செய்து பிள்ளைகளே, பெரியோர்களே, யாராக இருந்தாலும் அதை தவிர்த்து விடுங்கள். என்னை கேட்டால் மொபைல் எடுத்துக்கொண்டு செல்வதே வேண்டாம் என்கிறேன் நான். ஏதாவது முக்கிய விஷயத்துக்காக சபையில் மொபைல் பயன்படுத்தினால் பரவாயில்லை. ஆனால் சபையில் ரொம்ப துணிச்சலாக, அதாவது மொபைலை பைபிளில் வச்சுக்கொண்டு பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப அநாகரிக செயலாக கருதுகிறோம். காரணம், இந்த 2024 ஆண்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்னவென்றால், நான் ஒருவரை எப்படியாவது ஆதாயப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும், இதுதான். ஆனால் நான் தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஒரு கிறிஸ்துவனை சபைக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் புறஜாதிகளை சபையில் கொண்டு வருவது தான் கடினம். அவர்கள்ட்ட பேசணும், தேவனை பற்றி ருசிக்க சொல்லணும், அப்புறமா தான் சபைக்குள்ளே கொண்டு வர முடியும். கர்த்தரை பற்றி பேசணும் அவங்க இடத்துல முதலாவதாக. ஏனென்றால் இந்த 2023 முடிவதுக்குள்ளே எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பெரியவர்கள், பெரிய பப்ளிசிட்டியாக இருந்தவர்களெல்லாம் காணும். ஆனால் கர்த்தர் நம்மையும் உங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்ம எல்லோரிடத்திலும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லாத்துக்காக ஜெபிக்கணும். என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது? தார் சாலை, இந்த ஜெரடம்பேட்டை பகுதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த பகுதியில் எல்லா வாகனமும் அப்படி கீழே விழுந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. கர்த்தரிடத்தில் ஜெபித்தோம், இந்த சாலை அமைய வேண்டும், புது தார் சாலை அமைந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்காக ஜெபிக்கணும். விளக்கெரியலையா ஜெபிக்கணும், மந்திரிகள் சிறியவரையிலையா ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தர் பேசுவார் அவர்கிட்ட. நம்ம போய் பேசணுன்ற அவசியமே கிடையாது. கர்த்தர் அவரிடத்துல பேசி அதை வாய்க்க பண்ணுவார். இப்போ நம்ம சபையில் ஆத்மா குறைவாக இருக்கிறது, நம்ம யாரிடத்துல போய் சொல்கிறோம்? தேவனிடத்தில் சொல்கிறோம். ஏன்னா தேவன் தான் சொல்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம இதை எல்லாம் மனதில் கொண்டு செயல்படுவோம். நம்ம சபையை நிரப்புவதே நம்மளோட தலையான காரியம், முக்கியமான விஷயம் அதுதான். இந்த 2024 என் சபை நிரம்பணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்து ஜெபிக்க போகிறோம்.
எல்லா சபையில் இருக்கிறவங்களுக்கும் நான் இதை சொல்லிக்கொள்கிறேன். என் சபை வறுமையாக இருக்குதுன்னா காரணம் நான் தான். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம ஜெபிக்கணும். நம்ம உற்சாகத்தோடு ஜெபித்தா கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ ஆண்டவரே அப்பா, எங்களோட ஒவ்வொருத்தரோட சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, அதே போல் எங்கள் சபை கேப்ஷன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எங்கள் சபையில் ஆத்துமாக்களை கொண்டு அனுப்பும் ஆண்டவரே. எங்கள் சபை நிரம்புவதை எங்கள் சொந்த கண்கள் காணணும் ஆண்டவரே. ஏசப்பா, இடம் கொள்ளாத அளவுக்கு நான் ஆத்துமாவை தருவேன் என்று நீர் வாக்கு கொடுத்துருக்கீங்க தகப்பனே. ஒரு அபிஷேகத்தை எங்கள் சபை மேலே ஊற்றுங்க தகப்பனே. எங்கள் சபைக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறது என்றால் அதை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா, அந்த கதவை திறந்து கொடுங்க தகப்பனே. அப்பா, ஒரு சேர் கூட காலியாக இருக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு ஆராதனையிலையும் குறித்த நேரத்துக்குள்ளே ஆத்துமக்கள் உள்ளே வர உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக எங்கள் சபை போதகரையும் எங்கள் சபை விசுவாசிகளையும் சபை வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் தகப்பனே. கர்த்தர் சபையை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சபைக்காக என்னோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காகவும் எங்கள் சபை நிரம்ப போவது எங்கள் சொந்த கண்கள் காணப்போவதுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.